வர்த்தகத்துல தொடர்ந்து லாபம் ஈட்டுவதற்கு நிறைய பேரோட கனவா இருக்கு. இது எந்த இண்டிகேட்டரை நம்ம உபயோகப்படுத்தினா அது கிடைக்கும், எந்த சார்ட் பேட்டர்னை தொடர்ந்து உபயோகப்படுத்தினா நமக்கு லாபம் கிடைக்கும், இந்த விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு ஆராய போறோம். இது இல்லாம டிமேட் கணக்குகள் தொடங்குறத பத்தியும் பேச போறோம். வணக்கம், நான் பாலசுப்ரமணியன். இது என் பாலா ஃபினான்ஸ் அப்படிங்கிற சேனல். குட் மார்னிங் மிஸ்டர் பொங்கவனம். குட் மார்னிங் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா? சொல்லுங்க சார். அந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து ட்ரேடிங் பத்தி நம்ம லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தோம்ல, அது நல்லா ஹிட் ஆயிருக்கு. ஆமா சார், நானும் கேள்விப்பட்டேன் சார். நிறைய பேர் அதை விரும்பி பார்த்துருக்காங்க. ரொம்ப பேருக்கு வந்து அவங்க அந்த ஏஜ்ல வந்து நம்ம ரிலாக்ஸா பண்ண முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் இருந்திருக்கு. அவங்க பிக்சட் டெபாசிட் நம்பி இருந்திருக்காங்க, வருமானம் பத்தல. இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து விலைவாசி எல்லாம் ரொம்ப ஏறி போச்சு, ஏறிக்கிட்டே இருக்கு எது பார்த்தாலும். இப்ப பாத்தீங்கன்னா டோல் எல்லாம் கூட எக்கச்சக்கமா ரேட் ஏத்திட்டாங்க. ஒரு வாட்டி என்ட்ரி ஆனா 75 ரூபாயாம். அது மாதிரி ஒரு 30-40 டோல்ல வந்து தமிழ்நாட்டுல பூரா ரேட் ஏத்திட்டாங்க. அதனால எதுவும் குறையிற மாதிரி தெரியல. ஆனா எப்படி மட்டும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏறல அப்படிங்கிறப்ப எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும். 3 வருஷம் 4 வருஷம் டவுன் த லைன் லேட்டரா போனா என்ன ஆகுமோ அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் இருக்கு. ஸோ அதனால நல்ல ரெஸ்பான்ஸ். இப்போ நிறைய பேர் இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக வர்றாங்க. இப்போ உங்களுக்கு தெரியுமா, இந்த டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கெல்லாம் வந்து சில பேர் இல்லாம இருக்காங்க. டிமேட் அக்கௌண்ட் எல்லாம் ஆமா, நிறைய பேருக்கு டிமேட் அக்கௌண்ட் என்னன்னு தெரியல சார். டிமேட் ட்ரேடிங்னா என்னன்னு கேக்குறாங்க. அதுக்குதான் வந்து அடிப்படையா என்னென்ன வேணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து அவங்களோட கொஸ்டினா இருக்கு. சொல்லுங்க, என்னென்ன தேவை இருக்கு உங்களுக்கு தெரியுமா? டிமேட் ட்ரேடிங் அக்கௌண்ட் பண்ணணும்னா முதல்ல ஒரு புரோக்கர் கிட்ட அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். அது என்ன வேணும்னா பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் அக்கௌண்ட், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், இதெல்லாம் மேண்டேட்டரியா தேவை. அது இல்லாம பண்ணவே முடியாது. எனவே ஒரு 18 இயர்ஸ்க்கு மேல இருக்கவங்க தான் நம்ம ரூம்ல நம்ம ஊர்ல ட்ரேடிங் அக்கவுண்ட் வச்சுக்க முடியும். சரிங்களா? அப்போ 18 இயர்ஸ் பண்ண முடியாது. இமெயில் ஐடி இல்லைன்னா அவங்க கிரியேட் பண்ணணும். மொபைல் போன் வழியா தான் ரெஜிஸ்டரே பண்ண முடியும். ஆமா ஆமா, மொபைல் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்க இன்வெஸ்ட் பண்ற பணம் எல்லாம் அவங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து தான் ட்ரேடிங் அக்கவுண்ட் வரும். ஃபர்ஸ்ட் என்னன்னா, அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போதே பேங்க் கொடுத்துடணும், இந்த பேங்க்ல இருந்து உங்க பணம் நீங்க தருவீங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து நம்ம திருப்பி அவங்க கேட்கறாங்கன்னாலும் அந்த பேங்க் அக்கௌண்ட் தான் பணம் போகும். புரோக்கரோ வேற யாரோ தேர்ட் பர்சன் எடுக்க முடியாது இப்பதான் பணம். ஓகே, அந்த அளவுக்கு இப்போ ரொம்ப செக்யூர்டா இருக்கு. நமக்கு ட்ரைனிங் வர்றவங்களுக்கு நம்ம அதை இன்னும் விளக்கமா சொல்லுவோம். இப்ப இன்னைக்கு என்னென்ன கேள்வி இருக்கு? இன்னைக்கு என்னென்ன கேள்விகள்லாம் இருக்கு? இன்னைக்கு வந்து ஒரு 5 கேள்வி இருக்கு. சொல்லுங்க. எந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னை யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்றோம் சார், அது சொல்லுங்க சார். இப்ப நம்ம எல்லாரோட யூடியூப் சேனல் மாதிரி இல்லாம நம்ம வித்தியாசமா நம்ம ட்ரேடிங் பண்ணி ப்ராஃபிட் எடுத்து அந்த ப்ராஃபிட்டை டிஸ்க்ளோஸ் பண்றோம், ஸ்கிரீன்ல எல்லாருக்கும் ஓப்பனா காட்டுறோம். மந்த்லி ஒன்ஸ் அப்படி ஷேர் பண்றேன் எவ்வளவு ப்ராஃபிட் பண்றோம்னு சொல்லிட்டு. கடந்த 6 மாசமா தொடர்ந்து நம்ம வந்து ஒரு மாசத்தை தவிர மீதி எல்லாத்துலயும் ப்ராஃபிட் தான், நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வருது. ஆமா, இதுல வந்து கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்னா நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க. என்னென்ன பேட்டர்ன் இருக்கு? 1-2 சொல்லுங்க, ஒரு 4-5 சொல்லுங்க. பேட்டர்ன்ல வந்து ஹேமர் இருக்கு, இன்வெர்டட் ஹேமர் இருக்கு, புல்லிஷ் என்கல்பிங் இருக்கு, மார்னிங் ஸ்டார் இருக்கு, 3 ஒயிட் சோல்ஜர் இருக்கு, நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு அதுல. அதான் இப்ப ஹேமர், டோஜி, அது இதெல்லாம் சொல்றாங்க. அதை வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ்ங்கிற பேர்ல நிறைய பேர் ட்ரைனிங் எடுக்கிறாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு என்னமோ தேவையில்லாத ஒரு விஷயமாவே தோணுது. அதெல்லாம் வச்சு அவங்க எவ்வளவு பேர் அந்த ட்ரைனிங் எடுக்கிறவங்களே ப்ராஃபிட் பண்றாங்கன்றது எனக்கு தெரியல. ஸோ நம்ம ட்ரேடிங்ல வந்து நாம யூஸ் பண்ற பேட்டர்ன் என்னன்னு கேட்டீங்கன்னா எதுவுமே இல்லை. பேட்டர்னை சப்போர்ட்ல வச்சு நம்ம பண்றதே கிடையாது. ஓகே ஓகே, சைக்காலஜிக்கலா பண்றோமா நம்ம? இல்ல, அது என்னன்னு நம்ம கடைசியில சொல்றேன். அடுத்த கேள்வி கேளுங்க. அடுத்து வந்து எந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்றோம் சார்? இண்டிகேட்டர் அதாவது MACD, RSI, போலிங்கர் பேண்ட், ஸ்டோகாஸ்டிக் ஆசிலேட்டர், OBView,
அது மாதிரி நான் எந்த இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி நம்ம we are trading சார்? இல்ல ரொம்ப சிம்பிளா மூவிங் ஆவரேஜ்னு ஒண்ணு இருக்கு. ம். மூவிங் ஆவரேஜ். மூவிங் ஆவரேஜ். ஆமா. ஓகே. அது வந்து அது நிறைய டிவி சேனல்ல கூட சொல்லுவாங்க. 200 மூவிங் ஆவரேஜ், 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழ போச்சுன்னா பேரிஷ் ஆயிடும் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. மூவிங் சரி ஆவரேஜ்ல சார். அந்த வேல்யூ செட் பண்றதே நம்ம தான். அது வந்து 1 டே மூவிங் ஆவரேஜ் வைக்கலாம், 10 டேஸ் வைக்கலாம், 1 ஹவர் வைக்கலாம், எதுனாலும் வைக்கலாம். ஸோ அதனால அந்த சார்ட் நீங்க பாக்குறீங்கன்னா, நான் கூட அப்புறமா ஸ்கிரீன்ல காட்டுறேன். ஒவ்வொரு முறையும் வந்து அந்த பை செல் அந்த சிக்னலை பார்க்கும்போது ஒரு முறை ஃபால்ஸா இருக்கும், இல்ல பல முறை ஃபால்ஸா இருக்கும், எப்பயாவது ஒரு தடவை தான் ஒர்க் ஆகும் மூவிங் ஓகே. ஆவரேஜே கூட. அதனால பல விஷயங்கள்ல நானும் பல இண்டிகேட்டர்லாம் போட்டு பார்த்து எதுவுமே வந்து 100% ஃபுல் ப்ரூஃப் கிடையாது. ஓகே. ஸோ ஃபுல் அதனால ப்ரூஃப் கிடையாது ஆமா. 100%. அதனால வந்து நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல மார்க்கெட் வாலட்டாலிட்டி ரொம்ப வாலட்டாலா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆகிற மாதிரி நிறைய ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேல வந்துட்டு மறுபடியும் நெகட்டிவ்ல 300 பாயிண்ட் கீழே போயிடுச்சு. இப்போ இதுல எந்த இண்டிகேட்டர் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்க? இண்டிகேட்டரே ஒர்க் ஆகாது. ஆமா, இன்ட்ராடேக்கும் ஒர்க் ஆகாது, பொசிஷனுக்கும் ஒர்க் ஆகாது. ஏதோ அந்த நம்பர் வேல்யூஸை பார்த்து ட்ரேட் பண்றவங்க தான் இதுல ஜெயிக்கிறாங்க. ஸோ அதனால நான் எப்பயுமே இண்டிகேட்டரை வந்து உபயோகப்படுத்துறது கிடையாது, பேட்டர்னும் உபயோகப்படுத்துறது கிடையாது. ஓகே, ஓகே. ஆக மொத்தம் நம்மளுடைய ரிஸ்க் பேரிங் கெப்பாசிட்டி, நம்ம எவ்வளவு ரிஸ்க் பேர் பண்ண முடியும், அதுக்கப்புறம் நம்ம என்ன பொசிஷனை மாத்தி எடுக்கணும், இந்த மாதிரி நிறைய சைக்காலஜிக்கல் விஷயங்கள் இருக்கு. அது ட்ரைனிங்ல அது ஒரு 1 டே ஃபுல்லா அதை பத்தி தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சரிங்க சார், சரிங்க சார். சார் அடுத்த கொஸ்டின், சார்ட் அனலைஸ் பண்ணும்போது எந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணணும் சார்? ஜென்ரலா வந்து ஓவர் பாட்டா ஓவர் சோல்டா அப்படிங்கிறதுக்கு எனி சார்ட்டை பார்க்கலாம், சார்ட்டை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா இந்த ட்ரேடிங் வியூ அப்படிங்கிறது கொஞ்சம் அந்த ப்ரைஸ் அப்டேஷன்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஃப்ரீ வெர்ஷன் தான். அதுலேயே நிறைய வந்து அடிஷனலாக வந்து ஃபீச்சர்ஸ்லாம் வந்ததுன்னா கொஞ்சம் பேமெண்ட்டோட கேட்பாங்க. பட் பேமெண்ட்டோட நமக்கு தேவையில்லை, ஃப்ரீ வெர்ஷனே போதும். அதில் வந்து நம்ம எந்தெந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் F&Oல ட்ரேட் பண்ணுற ஸ்டாக்ஸ் எல்லாம் அதில் போட்டுட்டோம்னா அந்த சார்ட்டை பேஸ் பண்ணி நம்ம பொசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு டேட்ல வந்து அது எதெல்லாம் அப்ரிஷியேட் ஆயிருக்கு, எது கீழே போறது அப்படின்னு கிளாரிட்டியோட அதை பார்த்துக்கலாம். சார் அடுத்த கொஸ்டின், சார்ட் ட்ரேட் பண்ணும்போது ட்ரேட் வித் ட்ரெண்ட் பண்ணணுமா இல்ல ட்ரேட் ஆப்போசிட் பண்ணணுமா சார்? எல்லா ட்ரைனிங் கிளாஸஸ்லயும் நிறைய பேர் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் எல்லாருமே பாத்தீங்கன்னா ட்ரேட் வித் ட்ரெண்ட் அப்படிம்பாங்க. இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்களும் அப்படிதான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா வந்து ப்ராக்டிக்கலா வந்து அது வந்து உபயோகப்படுறது இல்லை. அதுல வந்து கொஞ்சம் தோல்வி தான் அதிகமா வருது. ஏன்னா மாத்தி மாத்தி இப்ப பாத்தீங்கன்னா மேல போற மாதிரி போகும், கீழே வர்ற மாதிரி போகும், மேல போற மாதிரி போகும். அப் ட்ரெண்ட் வந்து 2 நாளைக்கு 3 நாளைக்கு தான் போகும், உடனே ரிவர்ஸ் ஆயிடும். ஸோ இது வந்து ட்ரேட் வித் ட்ரெண்ட்ல வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது. ஸோ நமக்கு எந்த ட்ரெண்ட் இருக்கோ நமக்கு வந்து மோஸ்ட்லி நாம பண்றது வந்து ஆப்போசிட்ல தான் இருக்கும். ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்ல இருந்து தான் ட்ரேட் பண்ணுவோம். ஆமா, ட்ரேட் வித் ட்ரெண்ட் கிடையவே கிடையாது. ஓகே, ஓகே. இந்த டிமேட்டை பத்தி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். கரெக்ட். இப்போ லாஸ்ட் வீக் வந்து நம்ம வந்து ரிட்டையர்ட் பர்சன்ஸ்லாம் வந்து ட்ரேட் பண்ணலாமா அப்படிங்கிறத பத்தி நிறைய பேசணும். இன்னொரு விஷயமும் சொல்றேன், இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் ஈவன் 40 இயர்ஸ்லயே வந்து ஏர்லி ரிட்டையர்மெண்ட் ஆயிடுறாங்க. 40 இயர்ஸ்ல ஓகே. ரிட்டையர்மெண்ட் ஆகி அவங்க அது வரைக்கும் சேர்த்த பணத்தை எடுத்துட்டு மார்க்கெட்டுக்கு வந்துட்டு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ட்ரேட் பண்றாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து ஃபயர்னு சொல்றாங்க. FIRE, ஃபயர். ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், ரிட்டையர் ஏர்லி. ஸோ அதுக்கு பேர் தான் ஃபயர்னு சொல்றாங்க. ஸோ ஈவன் யங்ஸ்டர்ஸ் 25 வயசு 30 வயசுல எல்லாம் மேபி அவங்க பேரண்ட்ஸ் கொடுக்குற மணியை வச்சுக்கிட்டு இண்டிவிஜுவலா ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் சம்பாதிச்சு அவங்க இப்போ எல்லாம் உலகம் பூரா சுற்றி வர்றாங்க. ஸோ இது மாதிரியும் நடக்குது. பட் அவங்களே சொந்தமாக ஏர்ன் பண்ணாங்கன்னா அரௌண்ட் 40-45 இயர்ஸில் ஏர்லியராக ரிட்டையர் ஆகிறவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வந்து இதில் வந்து நிம்மதியாக ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ அந்த ட்ரைனிங் மட்டும் அவங்க அட்டன் பண்ணிடணும். ட்ரைனிங், நம்மளோட ட்ரைனிங் பற்றி உங்களுக்கே தெரியும்.
நம்ம ஒரு 1 ஃபுல் டே தியரியை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் மார்க்கெட் டைம்ல அந்த வீக்லி 5 டேஸ் அது மாதிரி ஒரு 3 to 4 வீக்ஸ் வந்து அவங்க கூடயே இருந்து என்னென்ன பொசிஷன்லாம் எப்பப்போ எடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கே ஒரு சஜஷன் மாதிரி கொடுத்து அதுக்கு ப்ராஃபிட் பண்ணி கொடுத்து அந்த மார்க்கெட் டெய்லி சப்போர்ட் பண்றோம்ல சார் நம்ம. அதான் சார் மெயின். லைவா மார்க்கெட் டைம்ல சப்போர்ட் பண்ணுவோம். சப்போர்ட் பண்ணுவோம். ஆமா, பார்க்கலாம். இந்த வாரம் வந்து சில ட்ரைனிங் கிளாஸஸ்லாம் இருக்கு. இன்னும் புதுசா எவ்வளவு பேர் என்கொயரி பண்ணி இந்த மார்க்கெட்டுக்கு வர்றாங்கன்னு பார்க்கலாம். இன்னும் இது போல பல விஷயங்களை இன்னும் அடுத்த வீடியோல பேசலாம். அதுவரை காத்திருப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி, வணக்கம் சார்.